அர்த்த நாரிங்கிறது ஆண் பாதி பெண் பாதின்னு சொல்லுவோம். அர்த்த அப்படின்னா ஆஃப், நாரிங்கிறது நம்ம வந்து பெண்ணு சொல்லுவோம். ஸோ அர்த்த நாரீஸ்வரருங்கிறது சிவன் பாதியும் பார்வதி பாதியுமா இருக்கிறத சொல்லுவாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஈரோடு, நாமக்கல் இல்லை சேலம் இதில் இருந்து போனோன்னா பக்கத்தில் இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்க அப்படின்னா நாமக்கல் ஈரோடு ரோட்டில் இருக்குது. இதுக்கு நம்ம வந்து பஸ்லையும் போய்க்கலாம். இதுதான் மலைக்கு அடிவாரத்தில் உள்ள பிள்ளையார் கோயில். இங்கே ஃபஸ்ட்டு நம்ம கும்பிட்டுட்டு தான் மேலே வந்து ஏற முடியும். ஓகேங்களா? நாங்கள் வந்துட்டு டூ வீலர் வழியாக போனோம், டூ வீலரில் போனோம். ஸோ இந்த பார்ட் சூஸ் பண்ணல. ஸ்டெப்ஸ் ஏறுறவங்களுக்கு வேறு வழி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மலைக்கோயில். இங்கே நம்ம மலைக்கு மேலே போகிறதுக்கு பஸ் வசதியும் இருக்குது. இல்லை டூ வீலர் இல்லை காரில் போகிறதுனாலும் போக முடியும். இல்லை நம்ம வந்து மலைக்கு வந்து படியேறி போகணும் அப்படின்னாலும் போகலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1200 படி இருக்குது. இது வந்து சிவன் கோயில். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முருகப்பெருமானும் மிகவும் வந்து சிறப்பு. அதே மாதிரி இந்த மலை வந்துட்டு கீழே இருந்து பார்க்கும்போது நாகப்பாம்பு போல் இருக்கும். அதனால இதை நாககிரி அப்படின்னு சொல்லுவாங்க. மலையேற இருக்க 60வது படியை சத்தியபடின்னு சொல்கிறாங்க. அதில் இருந்து என்ன சத்தியம் பண்ணாலும் உண்மையாக எடுத்துருவாங்க. யாராவது பொய் சத்தியம் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி தண்டனை கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கட்டு வழியாக போகும்போது 20 அடி நீளமுள்ள பாம்போட சிலை இருக்கும். நாகதோஷங்கள்லாம் இருக்கவங்க இங்கே வந்து பரிகாரம் செஞ்சுக்குவாங்க. இந்த ஸ்தலம் பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம், தேவாரம், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் இதிலெல்லாம் வந்துட்டு குறிப்புகள் இருக்குது இந்த ஸ்தலத்தை பற்றி. அதே மாதிரி இங்கே வந்து முருகப்பெருமான் வந்து செங்கோட்டு வேலவராக இருக்கார். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் உருவமாகவும் அருவமாகவும் அரு உருவமாகவும் இருக்கார். அருவம் அப்படின்னா காற்றோடு கலர்ந்து எல்லா இடத்துலையும் பரம்பொருளாக சிவபெருமான் இருப்பார். ஆனால் அதை எல்லாராலையும் உணர முடியாது. அதுக்காக தான் நமக்கு வந்து உருவமாக இங்கே காட்சி தராரு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சிவபெருமான் வந்துட்டு வெள்ளை பாஷாணத்தால் சுயம்பு மூர்த்தியாக இருக்காங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நின்ற லிங்க வடிவம் இருக்காது, நின்ற திருமேனியாக தான் இருக்கும். ஸோ வந்துட்டு இது அர்த்தநாரீஸ்வரருங்கிறதுனால பாதி புடவையும் பாதி வேஷ்டியும் இருக்கும். அதே மாதிரி இப்போ நம்ம முழு வடிவம் பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து வெள்ளை பாஷாணத்தால் இருக்கும்.
பாத தரிசனம் பாப விமோச்சனம். இந்த கோயிலில் நமக்கு சிவபெருமான் மற்றும் பார்வதியோட பாத தரிசனம் கிடைக்குது. இங்கே செங்கோட்டு வேலவர் சந்நிதியில் இருக்க முருகப்பெருமானும் சுயம்பு மூர்த்தியாக இருக்காரு. இது மேருமலைன்னு சொல்கிறாங்க. இந்த மலை பார்த்தீங்கன்னா இமயமலைக்கு நிகரானது. இந்த ஸ்தலம் பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசி, கும்பலக்னம் மற்றும் சதய நட்சத்திரத்துக்கு உகந்தது. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மூலவருக்கு முன்னால் நமக்கு மரகதலிங்கம் இருக்குது. அதே மாதிரி பிரிங்கி மகரிஷியோட உருவமும் இருக்குது. இந்த கோயிலில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் சந்நிதியில் நம்மாழ்வார் மங்கள சாசனம் செய்துள்ளார். இங்கே பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் அந்த அரசர்கள் காலத்தில் இருக்க கல்வெட்டுகளும் இருக்குது. இந்த கோயிலில் இருக்க மூலவர் திருவடியில் பார்த்தீங்க அப்படின்னா குளிர்ந்த நீர் சுரக்கிறது. இதை நம்ம தேவ தீர்த்தம்னு சொல்கிறாங்க. அமாவாசை நாட்களில் இதை சேகரித்து மக்களுக்கு கொடுப்பாங்க.
சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்பயே நாமளும் உட்காந்து சாப்பிட்டுருந்தோம். அப்போ எதுவும் இல்லை. அப்பா எங்க? எனக்கு ஜூஸ் வாங்கிட்டு வந்து சார். அரஹர நம பார்வதீபதே அரஹர மகாதேவா. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. வந்தே கல்பக விக்னேஷம் ஸ்ரீமன்னாககிரீஸ்வரம் அர்த்தநாரீஸ்வரம் ஸ்கந்தம் அகோரசிவதேசிகம் சிவஜான குருநத்வா சிவத்விஜகுலோத்பவான் குருபதேஷமார்த்தேன ஏதத் பூஜாம் சமாரபேத். இந்த க்ஷேத்திரம் வந்து திருக்கொடிமாடச்செங்குன்றோர் என்ற க்ஷேத்திரம். இது அதை சுருக்கி திருச்செங்கோடு என்று அழைக்கப்படுவார்கள். இந்த க்ஷேத்திரத்தில் பார்த்தீங்கன்னா சுவாமி அர்த்தநாரீஸ்வரர், செங்கோட்டு வேலவர், ஸ்ரீபூநிலாசனான ஆதிகேசவ பெருமாள் சன்னதிகள் இங்கே உள்ளது. சுவாமி வந்து அர்த்தநாரீஸ்வரர் திருமேனி பார்த்தீங்கன்னா நவபாஷான விக்கிரகம் சுவாமி. சுவாமியை வந்து சுவாமி அம்பாள் சேர்ந்த ஒரே சரீரமாக இங்கே காட்சி கொடுக்குறார். சிவன் வேறு சக்தி வேறு இருக்கிற க்ஷேத்திரங்கள் எல்லா க்ஷேத்திரங்களும். இங்கே சிவசக்தி ஐக்கிய சுரூபமாக இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் இது ஒன்று தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு க்ஷேத்திரத்தில் சுவாமிக்கு வந்து விசேஷமான நாட்கள் சோமவாரம், வெள்ளிக்கிழமை வந்து சுவாமி தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம். அமாவாசை, பௌர்ணமி 2 நாளும் சுவாமி தரிசனம் பண்ணால் ரொம்ப விசேஷம். 21 கேதார விரதத்தில் புரட்டாசி மாதம் கேதார விரத பூஜை நடக்கும். 21 நாள். இந்த 21 நாள் வந்து பூஜையில் கலந்துக்கிறவங்களுக்கு சீக்கிரம் கல்யாண பாக்கியம் ஏற்படும், புத்திர சந்தானம் ஏற்படும். அது 21 நாள் பூஜை நடக்கும், கேதார விரத பூஜை. அது போக சுவாமிக்கு வந்து வைகாசி பிரம்மோற்சவம் 15 நாள், சுவாமிக்கு 14 நாள் உற்சவம் நடக்கும். அது ரொம்ப விசேஷமான க்ஷேத்திரம் இது. அது மாதிரி சதய நட்சத்திரத்துக்கு உகந்த க்ஷேத்திரம் இது. சர்ப்பதோஷங்கள், கலத்திர தோஷங்கள், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடில் பிரிஞ்சிருக்கிறவங்க, புத்திரபாக்கியம் இல்லாதவங்க இங்கே வந்து அர்த்தநாரீஸ்வரர் மேலே வந்து அர்த்தநாரீஸ்வரருக்கு வந்து சுவாமி பூஜை அர்ச்சனைகள் பூஜைகள்லாம் செய்தால் சீக்கிரமே கல்யாண பாக்கியம் புத்திரபாக்கியம் ஏற்படுங்கிற பொருட்டு இங்கே கல்யாணான புதுமண தம்பதிகள் வந்து இங்கே வந்து கல்யாணம் ஆன உடனே இங்கே வந்து மாலை மாற்றி சுவாமிகிட்ட அர்ச்சனை பண்ணிட்டு செய்துட்டு போனால் அவங்களுடைய இல்லற வாழ்க்கை நல்லபடியாக இருக்குங்கிறது பெரியவங்களுடைய ஐதீகம். அதனால் இந்த அர்த்தநாரீஸ்வரருக்கு வந்து சுவாமி வந்து நவபாஷான மூர்த்தியாக இங்கே அருள்பாலிக்கிறார். அரகர நம பார்வதி பததே அரகர மகாதேவா. இல்லை இல்லை போடுங்க.
இப்போ எப்படிப்பா?
நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 வீலரில் தான் போயிருக்கோம். மலையில் இருக்க சீனரிலாம் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து கட்டாயமாக போக ட்ரை பண்ணுங்கள்.